ஐரோப்பிய யூனியனுடன் வார்த்தக ஒப்பந்தம். பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வார்த்தக ஒப்பந்தம் நாட்டின் வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஒப்பந்தம் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து ஆஸ்திரேலியா, பிரிட்டன், ஓமன், நியூசிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், ஐரோப்பிய தடையற்ற வார்த்தக கூட்டமைப்பு, மொரீஷியஸ் ஆகிய நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வார்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அதற்கு முந்தைய காலங்களில் ஆசியான் 10 நாடுகள், ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுடன் இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன. இதனிடையே பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி, ஆஸ்திரியா, பெல்ஜியம், பல்கேரியா, பின்லாந்து, அயர்லாந்து, நெதர்லாந்து, போர்ச்சுகல், போலந்து, டென்மார்க், ஸ்வீடன் உள்ளிட்ட 27 நாடுகளை உள்ளடக்கிய முக்கிய கூட்டமைப்பான ஐரோப்பிய யூனியனுடன் மேற்கொள்ளப்பட்டு இடையே நின்றுபோன தடையற்ற வார்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையையும் மத்திய அரசு மீண்டும் தொடங்கியது. குறிப்பாக கடந்த 2007ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை பின்னர் உடன்பாடுகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக 2013இல் நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த பேச்சுவார்த்தை இருதரப்பிலும் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த ஒப்பந்தம் தில்லியில் செவ்வாய்க்கிழமை இறுதி செய்யப்பட்டது. ஐரோப்பிய யூனியனுடன் வார்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பதை இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான வார்த்தகம், பாதுகாப்பு, மக்களுக்கு இடையேயான உறவு என பல்வேறு துறை சார்ந்த உறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா தெரிவித்தார். அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் போன்ற வார்த்தக ஒப்பந்தத்தை இருதரப்பும் இறுதி செய்திருக்கிறோம் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் கூறுகையில், ஐரோப்பாவும் இந்தியாவும் இன்றைக்கு வரலாறு படைத்திருக்கின்றோம். அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் போன்ற ஒப்பந்தத்தை இறுதி செய்திருக்கிறோம். 2 கோடி மக்களுக்கான தடையற்ற வார்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்கியிருக்கிறோம். இருதரப்பும் இதில் பலனடைவர். இது ஆரம்பம் மட்டுமே. ராஜனீய உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இருதரப்பு உறவு மேலும் வளர்ச்சியடையும் என்றார். மூலம் இருதரப்பிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளது. மேலும் தடையற்ற மக்கள் போக்குவரத்து ஒப்பந்தம் மூலம் இந்தியாவின் பல்வேறு துறை சார்ந்த தலைசிறந்த நிபுணர்கள் ஐரோப்பா சென்று வாய்ப்புகளை பெறுவதற்கான வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு இருதரப்பிற்கும் இடையே அடுத்த 5 ஆண்டுகளுக்கான விரிவான கூட்டு செயல் திட்டமும் இந்த உச்சி மாநாட்டில் இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது இறுதி செய்யப்பட்டுள்ள தடையற்ற வார்த்தக ஒப்பந்தம் உள்பட மொத்தம் 13 ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இருதரப்பும் உறுதி செய்துள்ளன. ஐரோப்பிய யூனியனுடன் வார்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பது இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான வார்த்தகம், பாதுகாப்பு, மக்களுக்கு இடையேயான உறவு என இதுபோன்ற உடனடி நியூஸுகளுக்கு லைக் பண்ணிட்டு டுடே தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.